Hello guys, welcome to Richie Rich YouTube channel. நம்ம சேனல்ல ரிச் டாட் புவர் டாட் புக்கோட வேல்யூபிள் லெசன்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பழைய வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் இன்னும் வேல்யூபிள் வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, நாம இப்போ லெசன் 4 டாக்ஸஸோட ஹிஸ்டரி பத்தியும் கார்பரேஷன்ஸோட பவர் பத்தியும் பார்ப்போம். 1874 தான் இங்கிலாந்து பூர்ணமான வரி விதிப்பை அவங்களோட மக்களுக்கு அமல்படுத்தினாங்க. மெஜாரிட்டி ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்ஸை உருவாக்குறது பணக்காரங்களுக்கு ஒரு தண்டனையா இருக்கும்னு நினைச்சாங்க. கவர்மெண்ட் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா பெனிஃபிட்ஸ் அந்த வேலையில சேர்ந்த ஆளுங்களுக்கு இல்ல கைஸ், கவர்மெண்ட்க்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அதை டாக்ஸா வாங்கிக்கிறாங்க. இது ஒரு சிஸ்டம், இதுதான் கைஸ் கவர்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது. அதே நேரத்துல பணக்காரங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா பிசினஸ் ஓனர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் வேலையை உருவாக்கி கொடுக்கறாங்க. ஸோ அப்பவும் எம்ப்ளாயீஸ் டாக்ஸை கவர்மெண்ட்க்கு தான் போகுது. அதனால கவர்மெண்ட் கார்பரேட்ஸ்க்கு ஃபேவர் தான். பணக்காரங்க கார்பரேஷன்ஸ் உருவாக்குறதுல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்பார்க்கறாங்க. அது எப்படின்னா, கார்பரேஷன்ஸ் ஒரு கப்பல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த கப்பலுக்கு நிறைய குரூப் மெம்பர்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸை ஹையர் பண்றாங்க கடலுக்குள்ள புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்க புதையல்கிறது பணம் தான் கைஸ். சப்போஸ் அந்த கப்பல் காணாம போனாலோ குரூ மெம்பர்ஸ் இறந்துட்டாலோ அந்த கப்பலோட முதலாளிக்கு பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை கைஸ். பிகாஸ் அவங்க ஜஸ்ட் பை சான்ஸ் தான் அந்த பயணத்துக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பாஸ் ஆகுது எம்ப்ளாயீஸ் மூலமா. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் போகுது. மறுபடியும் அது டாக்ஸா கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சைக்கிள் கண்டினியூ ஆகிறதுனால கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் நடந்துட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா பணத்தோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிடும். பணக்காரங்க கிட்ட இருந்து டாக்ஸ் அதிகமா வாங்கவும் முடியாது. ஏன்னா அவங்களும் எம்ப்ளாயீஸை ஹையர் பண்றாங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு. ஸோ கடைசியில எம்ப்ளாயீஸ் தான் கைஸ் அதிகமா டாக்ஸ் பே பண்றாங்க. ஒரு கார்பரேட்ங்கிறது வெறும் ஃபேக்டரிஸும் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் இல்லை, அது ஒரு லீகல் பாடி மாதிரி டாக்ஸ்ல இருந்து பாதுகாக்கும். அதனால்தான் ரிச் பர்சன்ஸ் அதை அதிகமாக ப்ரிஃபர் பண்றாங்க. புவர் பீப்புள் அந்த கேம் பத்தி தெரியாததுனால கஷ்டப்படுறாங்க. ஆவரேஜா அமெரிக்கன்ஸ் தங்களோட 4-5 மாசம் சம்பளத்தை கவர்மெண்ட்க்கு டாக்ஸா பே பண்றாங்க. ரிச் பீப்புள் டாக்ஸ் லாஸ் எப்படி தங்களுக்கு ஃபேவர் ஆக்கலாம்ங்கிற வழியை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்களும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா டாக்ஸ் லாஸ் உங்களுக்கும் ஃபேவரா இருக்கும். இல்ல நீங்க செலவு பண்றதுக்கு தான் ரெடினா அதிக டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ரிச் பர்சன்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் அவங்களோட எம்ப்ளாயி மாதிரி வேலை செஞ்சு இன்னும் எம்ப்ளாயீஸை உருவாக்கி கொடுக்கும். ஃபினான்ஷியல் நாலேஜை நீங்க கத்துக்க வேண்டிய மெயின் 4 விஷயத்தை பத்தி பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங், இன்வெஸ்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்ஸ், அப்புறம் லாஸ். அக்கௌண்டிங்னா உங்களுக்கு ஒரு கம்பெனியை கணக்கு பார்க்கவும் நம்பர்ஸை படிக்கவும் அது ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது இன்வெஸ்டிங்னா சிம்பிள் தான், பணத்தை உருவாக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்ஸ் அப்படின்னா கம்பெனிஸோட சப்ளையும் டிமாண்டும் அதை சுற்றி இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுக்க உதவும். லாஸ்ல இருக்கிற லூப் ஹோல்ஸை ஃபைண்ட் பண்ணி நமக்கு ஃபேவர் ஆக்கிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃபர்ஸ்ட் சம்பாதிப்பாங்க, அப்புறம் செலவு பண்ணுவாங்க, அப்புறம் தான் டாக்ஸே பே பண்ணுவாங்க. பட் எம்ப்ளாயீஸ் ஃபர்ஸ்ட் சம்பாதிப்பாங்க, அப்புறம் டாக்ஸ் பே பண்ணணும், அப்புறம் தான் செலவே பண்ண முடியும். இதோட லெசன் 4 முடியுது கைஸ். நாம இன்வெஸ்டிங் பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான்ல அவைலபிளா இருக்கும். என்னால அதுல பிரைஸை மினிமம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. பட் அமேசான் கிண்டல்ல பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சீப் ரேட்ல கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம் கைஸ். இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பிசினஸ்ல பார்ட்னர் ஆகுங்க. See you guys. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.